ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க வீடியோ இல்லை, சாங் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்பவே நான் சொல்லலை, பிரியா நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிவிட்டுக்குங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட்னும் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஈஸியாக நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே காலில் பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண கிரேப் ஃப்ரம் அ ஸ்பேஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே சூட் பண்ணால் மட்டும் போதும். இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே மறக்காமல் 4:5 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இப்போ 4:5 கன்வெர்ட் பண்ண பாருங்கள். இந்த பிக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இல்லை நீங்கள் எந்த ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் பண்ணாக்க சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஐக்கான் ஷோ ஆகும், ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே ஃபைல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நீங்கள் அலைட் மோஷனில் 4:5 கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா கீழே பாருங்க டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் எல்லா பிக்குமே நீங்கள் பேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி தான் ஷோகும். இதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஜஸ்ட் பிக் ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் ஆட் பண்ணுறது, அது இல்லாமல் ஒரு சில எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன், அது மட்டும் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஈஸி தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு இங்கேருந்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராகவே நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பண்ணாமல் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணாக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஃபுல் பிக் ஆட்னு ஒரு கிரே கலர் இருக்கா அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலப்பு இருக்கா அதை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூபிள் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இடத்துல ஒரு குரூப் இருக்கா அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு இதே ஃபுல் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு 3 எஃபெக்ட் வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மீடியா கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிரெக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிசிபிலிட்டி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே.
இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு -9 டிகிரிக்கு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அசைன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கில் கொஞ்சம் இந்த சைடில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, நான் கரெக்டாக இந்த சைடில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க கரெக்டாகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கீழே பேக்ரவுண்டு பிக் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக நீங்கள் போய்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஆகிடுச்சா. ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்டு ஸ்கைன்னு வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கொட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்கை இமேஜ் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு கார்ட்டூன் பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஏதோ ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஆட் ஆயிரும். உங்களோட பிக் கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக லுக் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஃபுல் பிக்குன்னு ஒரு கிரே கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற கொட்டு ஸ்டார் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பெல் ப்ளஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி சைடில் கிராப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேலே ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள் ஃபுல் இமேஜ். ஸோ அதோடைய பிஎன்ஜி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் லிங்க் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சரி ஆடலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அப்படிங்க பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி இதோட சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்னு யூஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க வர்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபுல் பிக் ஆடின்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மீடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடி பண்ணுற ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குனோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிஃபிட்டி இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு -9 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்கி அந்த மாதிரி ஷோ பண்ணணுமா அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா. ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஜஸ்ட் இது கட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள், கார்ட்டூன் இமேஜ் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற கொட்டு ஸ்டான் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் ஒரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல் இமேஜ். ஸோ இதோடைய பிஎன்ஜி வந்து பண்ணாக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டேன் கீழே முடிச்சிருக்காது நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு கொஞ்சம் நேரம் வர மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் பாருங்க. ஸோ முன்னாடி நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்குட்டுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கலாம். இதிலும் அதே சேம் மெத்தடில் நம்ம எடி பண்ணுறோம் ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஃபேஸ் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சரியாக தெரியல. ஸோ அதனால அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லி போயிட்டு இது அப்படியே கொஞ்சம் இந்த சைடுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இதிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் கரெக்டாக இந்த புக் மார்க் இருக்கா புக் மார்க்கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் ஒரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல் இமேஜ்.
ஜஸ்ட்டு அதே இமேஜ் வந்து பண்ணிக்க இந்த இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க் வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க சின்னதாக ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ மறுபடியும் நம்ம பேக் போய்க்கலாம். ஜஸ்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து பண்ணாக்க மேடிசன் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்ப்ளோஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம கம்மி பண்ணி டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு காமம் வேணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ இது ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்டை கொடுத்து ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படியே பேக் போயிட்டேன். கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கிளிக் போயிட்டு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட்டு மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஸோ இப்போ அந்த பிக்குக்கு நேர சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லிக்ஸ் இருக்கா, அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து பண்ணாக்க -90° சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைலுக்கு யூஸ் பண்ணி இது ஃபுல் ஸ்கிலுக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதை லைட்டாக கொஞ்சம் நம்ம டார்க்னஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்ம பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்காதுங்க செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வேலை கம்மி பண்ணி லைட்டாக கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அப்படியே நம்ம மூவ் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கேன். கரெக்டாக 16.17 செகண்ட்கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேர சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிக்ஸ் இருக்கா, அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்கா சாங் 2 வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது அப்படியே வந்து பண்ணாக்க -90° நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி இதை ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்கா, கரெக்டாக கொஞ்சம் அந்த பிக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி இந்த கண்ணில். ஓகே, ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னாக்கா ஃபேர் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் போயிட்டு அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக்கு எல்லாமே வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம டெம்ப்ளேட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க 1.07 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை கிளிக் போயிட்டு மட்டும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க சில டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் அது நான் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த வீடியோக்கு நேரம் செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த யூஸ் பண்ணி இதை லைட்டாக வந்து பண்ணாக்க நம்ம ஃபுல் ஸ்கில்லுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதில் கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாடஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து பண்ணாக்க கொஞ்சம் டார்க்னஸ்ஸை தெரியறதுக்காக தான். ஓகே, ஸ்ட்ரென்த்து வேணாலும் லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்டாய் இது உங்களுக்கு இது அடையாச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எதுவும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம். ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த பிக் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டேன். கீழே ப்ளஸ்ஸை கிளிக் போயிட்டு மீண்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணாக்க ஓகே இதுதான். ஜஸ்ட் அது ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோக்கு நேரம் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் யூஸ் பண்ணி இது ஃபுல் ஸ்கில்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இது ஆட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இது வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து பண்ணக்கு வரும். ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் தான் கிளிக் போயிட்டு மிடாக நீங்கள் கிளிக் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நான் ப்ரிவியூவில் பட்டர்ஃப்ளை இமேஜ் தான் பட்டர்ஃப்ளை வீடியோ தான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இருந்தாலும் நான் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு வேறு டெப்லெட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேஜுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கிலோமீட்டர்ஸில் போயிட்டு 90 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் அந்த ஃப்ரேம் பிக் வரும் பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு நீங்கள் மீடி கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் இதாகுது. ஸோ இது செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிக்க அந்த ஃப்ரேமுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம் பிக்கு எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு அந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி இதை 90 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் மாதிரி வந்து பண்ண டெப்லெட் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த டெப்லெட் வந்து பண்ணாக்க நம்ம லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது, கட் பண்ணலாமாங்க. ஸோ இதை கரெக்டாக லாஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இந்த மாதிரி வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இதை இன்னும் கொஞ்சமாக இப்படி வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஓகே, ஸோ இப்போ கட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜிக்கு கீழே வரவங்க ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இதை கரெக்டாக அந்த பிக்கு எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அது கரெக்டாக அந்த பிக்கு முடிகிற இடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க டைம் எடுத்து வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை 90 டிகிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இதை சைடில் கிரவுண்ட் யூஸ் பண்ணி இதோட சைஸ் வந்து பண்ணாக்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக 16.17 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஒரு ஃபெதர் வீடியோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டிக் மேலே வந்துட்டு இதுவும் அதே மாதிரி சேம் இடத்துல மோட்ஸில் போயிட்டு 90 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. ஓகே, மூவ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க பண்ணாதங்க மறக்காமல் பண்ணியிருக்குங்க. ஓகே, ஸோ ஒன்று பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.